உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ படிக்க போறத நான் பிடிக்கலன்னு சொல்லுத பாத்தியா? அதுதான் எனக்கு வருத்தம். அதுதான் என் அம்மா மேல சத்தியம் வச்சிருக்கு, உன்னைய பத்திரமா சந்தோஷமா அமெரிக்காவுக்கு பிளைட் ஏத்தி விடணும்ட்டு. அதை செஞ்சு முடிச்சிட்டேன்னா அதுவே எனக்கு போதும். இல்லை, என்னாச்சு? ஏன் கண்ணு கலங்குது? சாப்பாடு ரொம்ப காரமா இருக்காதா? இல்லை, அத முன்னாடியே சொல்ல மாட்டியா? இல்லை, இந்தா இந்த தண்ணி குடி. இல்லை, ரொம்ப உரைக்கா? நான் வேணா கொஞ்சம் போய் நல்லெண்ணெய் ஊத்திட்டு வருவா, உரப்பு குறையும். இல்ல இல்ல, இன்னும்லாம் எனக்கு வேண்டாம், போதும். என்னது போதுமா? இல்லை, 2 வாய் தான் சாப்பிட்டுருக்க, அதுக்குள்ள போதுங்க? எப்படி போதும்? போதும், எனக்கு பசி இல்ல. அந்த 2 வாய் சாப்பிட்டதே நீ கொண்டு வந்ததுனாலதான். நான் படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது. நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல, போகாதன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னடா? ஒரு வார்த்தை வேண்டான்னு சொன்னா நான் போக மாட்டேன்டா. வாய் திறந்து சொல்ல. நிஜமாவே போகுதியால? உன்னை விட்டு நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? வா, சீக்கிரம் வா, கிளம்புவோம். என்னலே விரும்பலே அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு அவ திரும்ப வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீயே? அவ திரும்பி வரமாட்டாள். நான் சொன்ன மாதிரி உன்கிட்ட இருந்து என் பொண்ணை நான் பிரிச்சுட்டேன்ல, அதனால இந்த சௌந்தர பாண்டி. வாமா. எட்டி, போக மனசு இல்லையா? சில விஷயம் ரொம்ப லேட்டா தான் நம்ம மூளைக்கு உரைக்குது. என்ன செய்ய? என்னட்டி சொல்லுத? டூ லேட். வா போலாம். ஓ, நீங்க முன்னாடி போங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டுதேன். இப்ப எதுக்குன்னு அர்ச்சனை? எதுக்குடா? அமெரிக்கா வரைக்கும் போறல, பத்திரமா போயிட்டு நல்லபடியா படிச்சுட்டு வரணும்ல. டே, வந்துருவல்ல? பேசிக்கிட்டே நின்று அப்படி வாமா, நேராது போயிட்டே இருக்கலாம். வாங்க. எல்லாம் வெட்டுகளே, எல்லா வீலுக்கும் எலுமிச்சம்பழம் வேலை. கண்டிப்பா வந்துருடா. உடம்ப பாத்துக்கல. நீ உடம்பு பாத்துக்கோ. அடிக்கடி எந்த சண்டைக்கும் போக வேண்டாம். I'll miss you, Shanmugam. I'll miss you. Bye. சீக்கிரமா வந்துரு. பரணி, அதான் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுல்ல. பரணி, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும் சொல்லுவாங்கல்ல. போ, சீக்கிரம் உள்ளார போ. போ. அப்பா, சண்முகம் வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வராம என்னால போக முடியுமா? அவன் அங்கிருந்து அவனோட ஓட்ட வண்டியில வந்து சேரத்துக்குள்ள இங்க பிளைட் கிளம்பிட போகுது. எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் கிளம்பி வந்திருக்கணும்பா. அவன் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு டைம் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. இல்லடா, நான் எதுக்கு சொல்லுதேன்னா, இந்தாரு அவனால உனக்கு லேட் ஆயிடும், அதனால நீ பிளைட்டை மிஸ் பண்ணிட கூடாதுல்ல. பரணி, நான் ஒன்னு சொல்லுதேன், கேப்பியா? என்ன? நீ அவன் கூட பேசணும், அப்படிதானே?
பேசாம ஒரு வீடியோ கால் பண்ணி இப்படி இப்படி ஒரு டாட்டா காட்டிடு. வேலை முடிஞ்சதில்ல. நீயும் புறப்பட்டு போயிடலாம்ல. டாட்டாவோ பாய் பாயோ நான் அதை நேர்ல தான் சொல்லுவேன். உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நான் சண்முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போவேன். போதுமா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் வர மாட்டேங்கிற? உன்னை பார்க்காம ஃப்ளைட் ஏற மனசே இல்ல. இங்க வந்து கடைசியா ஒரு தடவை கை காமிச்சிட்டு போக மாட்டியா? நீ ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? இளைய பரணி, என்னைய மன்னிச்சிடல. எப்படில என்னால மனசார தைரியமா உன்னைய வழி அனுப்பிச்சு வைக்க முடியும்? உன்னைய பார்த்தாலே நான் அழுதுருவோம்ல. என்னைய மன்னிச்சிடல. போகாதன்னு ஒரு வார்த்தை சொல்லதான் உனக்கு மனசு வரல. போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மனசு வரலையா உனக்கு? இளைய பரணி, நீ போ. நீ ஆசைப்பட்ட படிப்பை படி. பெரிய டாக்டராவா. திரும்பி உனக்கு மனசு இருந்தா நம்ம சேர்ந்து வாழ்வோம். இல்லண்டா, என்னை விட்டு விலகி போனா கூட அதுல ஒரு நியாயம் இருக்குன்ட்டு நான் நம்புதம்ல. ஆனா சாவர வரைக்கும் உனக்காகவே காத்திருப்போம்ல. உனக்காகவே காத்திருப்பேன். இல்ல பரணி, என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ளைட் ஸ்கெட்யூல் ஆயிடுச்சாம்ல. நீ இப்ப உள்ள போனாதான் இமிகிரேஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் முடிக்க கரெக்டா இருக்கும். வா வா, உள்ள வா. வா பரணி. நான் உன்னை பிரிஞ்சிடுவேன் அப்படி ஒரு நாள் வரும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன் அருமை எனக்கு தெரியல. இனி நீ இல்லாம இந்த ஊர்ல, இந்த வீட்ல, இந்த ரூம்ல எப்படி இருக்க போறேனே தெரியலையல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீ நான் தேத்திக்கிதம்ல. இதையே நான் பழகிக்கிறேன். நீ அங்க படிச்சுட்டு வரும்போது நீ ஆசைப்பட்ட சம்பவமா இருப்போம்ல. நீ எப்படி ஒரு நாள் திரும்பி வருவ, அதுக்காக நான் காத்திருப்போம்ல. உனக்காக காலம் முழுசும் காத்திருப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.